Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நாமக்கல் மண்டலத்தில் கடந்த 5 மாதங்களில் முட்டை ஏற்றுமதி வேகமாக உயர்ந்து வருகிறது. அமெரிக்காவிற்கும் ஏற்றுமதி தொடங்கியுள்ளதால் மேலும் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1100க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகளில் 7 கோடிக்கும் அதிகமான முட்டை இன கோழிகள் வளர்க்கப்பட்டு தினசரி சுமார் 5.5 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு சராசரியாக தினசரி 50 லட்சம் முட்டைகள், கேரளாவுக்கு 1 கோடி முட்டைகள், வெளிநாடுகளுக்கு 40 லட்சம் முட்டைகள் அனுப்பப்படுகின்றன. மீதமுள்ள முட்டைகள் தமிழ்நாடு மற்றும் வட மாநிலங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் முட்டைகளை பொறுத்தவரை நாமக்கல் மண்டலத்தில் இருந்துதான் 90% ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், கத்தார், ஓமன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஏற்றுமதியாகின்றன. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நாமக்கல் மண்டலம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி கடந்த ஆண்டு 6,55 லட்சமாக இருந்த முட்டை ஏற்றுமதி நடப்பாண்டு ஜனவரி மாதத்தில் 6.5 கோடிக்கும் அதிகமாக இருந்தது. இது படிப்படியாக உயர்ந்து ஏப்ரல் மாதத்தில் 14,45 லட்சம் முட்டைகளும், மே மாதத்தில் 15,87 லட்சம் கோடி முட்டைகளும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. சமீபத்தில் புதிய முயற்சியாக அமெரிக்காவிற்கு 1 கோடி முட்டைகள் நாமக்கல் மண்டலத்தில் இருந்து தனியார் நிறுவனங்கள் மூலம் மறைமுகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. ஏற்றுமதி வணிகத்தை விரிவுபடுத்த செய்யப்பட்டுள்ள இந்த முயற்சியால் அமெரிக்காவில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் என நம்பப்படுகிறது. எனவே வரும் காலங்களில் முட்டை ஏற்றுமதி அதிகரிக்கும், முட்டைக்கு நிலையான விலை கிடைக்கும் எனவும் முட்டை உற்பத்தியாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் துரைசாமி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.